சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. 7 மருத்துவர்கள், 10 செவிலியர்கள், 15 மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் என்று இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர்களுடைய எண்ணப்படி இன்னமும் எத்தனை மருத்துவர்கள் வேண்டுமோ, எத்தனை மருத்துவர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட வேண்டுமோ அத்துணை மருத்துவர் பணியிடங்களும் உருவாக்கப்பட்டு இந்த மருத்துவமனை எதிர்காலத்தில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்தஸ்துக்குரிய மருத்துவமனையாக உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் இருக்கிற 2336 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்னால் இருதய பாதிப்புகளுக்கு மருந்து கிடையாது. பாம்பு கடி, நாய்க்கடிக்கு மருந்து கிடையாது. பாம்பு கடித்தாலோ நாய் கடித்தாலோ இருதய பாதிப்பு வந்தாலோ வட்டார மருத்துவமனைகளுக்கும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு தான் செல்ல வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலைய பகுதிகளில் தான் ஏராளமான கிராம மக்கள், மலைவாழ் மக்கள் இருப்பார்கள். அங்கே எல்லாம் இருதய பாதிப்புகள் ஏற்படுகிற போது அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றில் எங்கேயும் இல்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னது, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு லோடிங் டோசஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை, அதாவது நெஞ்சுவலி போன்ற சிறிய அளவிலான பாதிப்புகளோடு மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு உடனடியாக லோடிங் டோசஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 8713 துணை சுகாதார நிலையங்களிலும் 2336 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இன்றைக்கு அந்த லோடிங் டோசஸ் என்கின்ற திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் 2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி மலுமிச்சம்பட்டியில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி இதுவரை தமிழ்நாடு முழுவதிலும் அந்த நெஞ்சுவலியினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடக்க நிலையிலேயே அந்த லோடிங் டோசஸ் என்கின்ற 14 மாத்திரைகளை, ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின் என்று சொல்லக்கூடிய அந்த 3 வகையான 14 மாத்திரைகளை உடனடியாக உட்கொண்டு உயிர் பிழைத்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 40,000 பேர் இன்றைக்கு உயிர் பிழைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று காலை நான் 7 மணிக்கு கண்ணமங்கலம் பகுதிக்கு சென்று லோடிங் டோசஸ் எவ்வளவு பேர் பயன்படுத்தினார்கள் என்று கேட்டபோது அந்த மருத்துவமனையில் மட்டும் 43 பேர் பயன்படுத்தியிருந்தார்கள். அதில் 2 பேரிடத்தில் நானே தொலைபேசியில் இன்று காலை தொடர்பு கொண்டு பேசினேன். ஆகஸ்ட் திங்களில் ஒருவரும் கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஒருவரும் அந்த மாத்திரை எடுத்துக்கொண்டவர்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக இருக்கிறேன், எங்கள் கிராமத்தில் இந்த மருந்து கிடைத்ததால் தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன், மவராசன் ஸ்டாலின் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தியதை இந்த காலை எங்களால் உணர முடிந்தது. அதேபோல் பாம்பு கடிக்கும், நாய் கடிக்குமான மருந்து ASV, ARV என்று சொல்லக்கூடிய மருந்துகள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இதனால் வரை இல்லை. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் ASV என்று சொல்லக்கூடிய பாம்பு கடி மருந்தும் ARV என்று சொல்லக்கூடிய நாய்க்கடி மருந்தும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருப்பு வைக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு